நாங்களாவது பிரபாகரனை எதிர்க்கிறோம், அவரை தீவிரவாத குழுவின் தலைவர் என்கிறோம், தடை செய்யப்பட்ட அமைப்பு என்கிறோம். அது எங்கள் நிலைப்பாடு, கட்சியின் நிலைப்பாடு. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அப்பாவி ஈழத் தமிழர்களை, அகதிகளாக வந்த ஈழத்தமிழர்களை, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கேம்ப்ஸை பார்த்து இவைகள் தீவிரவாத முகாம்கள் என்று சொன்னவர். மேதகு அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவரை நிராயுத பணியாக்கினது யாருன்னு அண்ணனுக்கு தெரியுமா? கொத்து கொத்தாக என் தமிழின மக்கள் அகதிகளாகவும் அடிபட்டும் நாட்டை விட்டும் விரட்டப்பட்டது யாரோட ஆட்சி காலத்தில்ங்கிறது அண்ணனுக்கு தெரியுமா? தான் நிராயுத பணியாக இருந்தாலும் தன் மக்களையும் தன் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும், தன் நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தன் உயிர் நீர்த்த, தான் ஒருவனாக இல்லை தன் குடும்பத்தோடு தன் உயிர் நீர்த்த ஒரே தலைவன் மேதகு அவர்கள் என்பதை அண்ணனால் மறுக்க முடியுமா? இல்ல கச்சத்தீவை தன் அதிகாரத்தின் கீழ் தானாக இலங்கைக்கு கொடுத்தது யாருனாவது அண்ணனுக்கு தெரியுமா? அண்ணன் அல்புகாரி அவர்களை சிந்தித்து பேச வேண்டும். கல்வியே காசாக்கிட்டீங்க, தன் இனத்துக்காக போராடுறவன தீவிரவாதிங்கிற ஒரு முத்திர குத்துறீங்க. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2009 விதைத்த விதை இன்று ஆலமரமாக ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் தமிழ்நாட்டில் ஆலமரமாக முளைத்துள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள். சுதந்திரம் அடைந்து 2009க்கு முன்பாகவும் 2009க்கு பின்பாகவும் உங்களுடைய ஆட்சியை கவனித்தீர்களா? நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் ஒரு நாள் உன்னை அறுக்க காத்திருக்கும். 2009க்கு அப்புறம் காங்கிரஸ்ங்கிற ஒரு அதிகாரம் படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது தடையுமே இல்லாம அழிய போகுது. இப்பயும் காங்கிரஸ்ங்கிற ஒரு பேர் இருக்கு அப்படின்னா நீங்க திமுகங்கிற ஒரு போர்வைக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருக்கனால மட்டுமே அந்த காங்கிரஸ்ங்கிற ஒரு பேர் இருக்கு. தன்னிச்சையாக தனிமையாக வெளியே வந்தால் காங்கிரஸ்ங்கிற ஒரு பேரே இந்த தமிழ்நாட்டுல இருக்காது. தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவிலே இருக்காது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதற்கான தடயமே இருக்காது. தடயவியல் துறை அதிகாரிகள் வந்தால் கூட அதற்கான தடயங்கள் கிடைக்காது. ஒரு என்டையர் ஸ்டேட்டுடைய பட்ஜெட் எஜுகேஷனை நீங்கள் ஃப்ரீயாக, டோட்டல் ஃப்ரீயாக தரணும்னா வேணும். இப்போ வந்துட்டார் சிஎம் கற்பனை உலகத்தின்படி. இப்போ கேட்குறேன் உடனே ஃப்ரீயா அண்ணன் நம்மளுக்கு? இப்போ இந்த சிரிப்புலாம் சிரிக்க முடியாது. சிஎம் ஆயிட்டாருன்னா பதில் சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, தம்பி இருடா, நான் உடனே சொல்ல முடியாது, ஸ்கீம்ஸை கொண்டு வர்றேன். கனவு வெளியில் போனோம் அப்படின்னா அது ஒரு கற்பனை உலகம்னு சொல்றீங்களே, அந்த கற்பனை உலகத்துல போனா 20 வருஷம் ஆகும்னு சொல்ற நீங்க கல்வியை ஏன் இலவசமா கொடுக்க கூடாது? இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 70 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிற நீங்க இதுவரைக்கும் 70 ஆண்டு காலம் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. இந்த 70 ஆண்டு காலத்துல ஒரு முறை கூட இந்த 20 ஆண்டு காலம் வரவில்லையா? கர்ம வீரர் காமராஜர் இருந்த காலத்திற்கு பிறகு கர்ம வீரர் காமராஜரே இப்ப இருந்தா வெக்கப்படுவார், நாம ஏன் காங்கிரஸ்ல இருந்தோம் அப்படின்னு. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. கல்வியை இலவசமாக கொடுக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது இந்த அடிப்படை அறிவும் உரிமையும்? ஒரு இலவச கல்வியை கட்டமைக்கணும் அப்படின்னா 20 வருஷம் ஆகும்னு சொல்றீங்களே. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அண்ணன் அல்புகாரி அவர்களே, இதை சொல்வதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும். கர்ம வீரர் காமராஜரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் இதை பேசுவதற்கு தகுதியற்றவர்களாக தான் கருதப்படுகிறீர்கள். மக்களாகிய நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் அநீதிக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் அமைய வேண்டும். நேவல் போர்ஸ்ல ஒரு மாநில அரசு தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு கடற்குள் இறங்க முடியுமா? இந்த ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. இறங்க முடியுமா? கண்டிப்பா இறங்க முடியுமா? அப்படி இதுவே ஆணையரில் போகட்டும், இவங்க கண்டிப்பா இறங்க முடியுங்கிற தகவலே பதிவாகட்டும், இவங்களுடைய கற்பனை உலகத்திற்கு அதுவே சான்றாகட்டும். சரியா? சுட்டு தள்ளிடுவா அவங்கள, உயிர போறீங்க. சரியா? என்ன அல்புகாரி சொல்றாரு, நெய்தல் படையோட கடலுக்குள்ள இறங்கிறாதீங்க, சுட்டு கொன்றுவாங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுமா நெய்தல் படைனா என்ன அப்படின்னு? தன் மீனவர்களை காப்பதற்காக ஒரு படை, ஒரு மாநில அரசின் கீழே தன் மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு படையை அமைக்கலாம். அது கடலோர காவல் படையாகவும் இருக்கலாம். கடலோர காவல் படையை எடுத்துக்கொண்டு நீங்க கடலுக்குள்ள போயிடாதீங்க, சுட்டு தள்ளிடுவாங்க. ஏங்க சுட்டு தள்ளுறதுக்கு அவங்க என்ன உங்களை மாதிரி காங்கிரஸா? ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்களிடம் இருந்த ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு நிராயுத பணியாக அவர்களை சுட்டுக் கொன்ற ஒரு தமிழின துரோகி நீங்கள். அண்ணன் அல்புகாரி அவர்களே, நீங்கள் சொல்றீங்க இலவச கல்வி கொடுக்கறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். அண்ணன் சீமானோட வழியில போனோம்னா அது ஒரு கனவு. கனவு வெளியில் போனோம் அப்படின்னா அது ஒரு கற்பனை உலகம்னு சொல்றீங்களே, அந்த கற்பனை உலகத்துல போனா 20 வருஷம் ஆகும்னு சொல்ற நீங்க கல்வியை ஏன் இலவசமா கொடுக்க கூடாது? இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 70 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிற நீங்க இதுவரைக்கும் 70 ஆண்டு காலம் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. இந்த 70 ஆண்டு காலத்துல ஒரு முறை கூட இந்த 20 ஆண்டு காலம் வரவில்லையா? கர்ம வீரர் காமராஜர் இருந்த காலத்திற்கு பிறகு கர்ம வீரர் காமராஜரே இப்ப இருந்தா வெக்கப்படுவார், நாம ஏன் காங்கிரஸ்ல இருந்தோம் அப்படின்னு. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. வாக்களிப்போம், வாய்ப்பளிப்போம். தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுக்க வாழ்க தமிழ்.